இப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய வீடு தான் சரவணம்பட்டியில் குடும்பப்பாளையம் போகிற ரோட்டில் இருக்குது. ஸோ இந்த வீடில் என்ன ப்ராப்ளம்னா, 2 வீடு இருக்குது. ஒரே பில்டிங், ஒரே காம்பவுண்ட், 2 பில்டிங். முதல்ல இந்த வீடை நம்ம பார்த்துருவோம். சரி, நம்ம எப்படியோ போனோம்னா நமக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது. லைனாக 2 வீடு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சதுன்னா, இந்த பில்டிங் பழைய பில்டிங், அதாவது இந்த வீடு இது வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த செவத்தில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லையா, இது வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்குறோம். பாருங்கள், இந்த இடத்துலலாம் உறிஞ்சிருக்குது. இது டேம்ப்னஸ்னால. எங்கே டேம்ப்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே பார்க்கலாம், கம்ப்ளீட்டாக உறிஞ்சிருக்குது. இந்த சைடில் எல்லாம் டேம்ப்னஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன கிராக் மாதிரி இருக்கும். இது என்னென்னா, இது ஒரு ஜன்னலாக இருந்திருக்கு. இது தனி செவராக இருந்து இந்த செவரை ஜன்னலாக இருந்ததை அடைச்சி இந்த ஒரு செவரை 2 வீட்டுக்கும் காமன் ஆக்கியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, மேலே அந்த ஜாயிண்ட் சரியாக அமையாமல் இந்த பழைய பில்டிங்குள்ளே தண்ணி இறங்குது. இதுதான் இதோட ப்ராப்ளம். இதை தான் நம்ம இப்போ சரி பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது ரொம்ப பழைய பில்டிங். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக டேமேஜாக இருக்கும். இந்த கருப்பு இங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் அண்ட் ப்ளஸ் கெமிக்கல் கண்டாமினேஷன், அதாவது ஃபிசிக்கல் ப்ளஸ் மைக்ரோபயாலஜிக்கல் கண்டாமினேஷன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இது மைக்ரோபயாலஜிக்கல் கண்டாமினேஷன். இந்த கண்டாமினேஷன் எல்லாமே சேர்ந்து இந்த தரையை ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இது நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ஃபில் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே நாகராஜ் கோபால் சிமெண்ட்டு, வாட்டர், அப்புறம் இந்த கோஆக்சிலேட்டர் சிரேன் போட்டு மிக்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த வேலை சொல்ல மாட்டேங்க. இந்த சிமெண்ட் மிக்சருக்கு பாண்டிங்க்கு கோஆக்சிலேட்டர் சிரேன் போட்டு கலக்கிறாங்க. பாருங்கள், இது எவ்வளோ திக்காக இருக்கும்னு பாருங்கள். இது -40 டிகிரி செல்சியஸில் கூட இம்மீடியட்டாக பாண்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் இது. ஸோ இப்போ இந்த கலந்த கலவையை இப்போ செல்ஃப் லெவல் பண்ண போகிறோம். எப்படி செல்ஃப் லெவல் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். அதாவது எப்படி ஃபார்ம் ஆகும்னு. ஸோ இது அக்ரிலிக் பாலிமர் சிமெண்ட் சிலிக்கான் மிக்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃப்ளோரில் நம்ம 400 ஸ்கொயர் ஃபீட் தான் பண்ணுறோம். அடுத்த 500 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறோம். இதில் அடுத்து இருக்கக்கூடிய பேலன்ஸ் 400 ஸ்கொயர் ஃபீட்டை இப்போ பண்ண வேணாம், இது மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஃபைனல் கோட்டு எலாஸ்ட்ரோமெரிக் டெரகோட்டா போடுறோம். இப்போ கீழே 2 ப்ராசஸோடைய வேலை என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த மேலே போடுறது இது நார்மலி ஹெச்டி ப்ராசஸ், ஹைபில்ட் ஆகும். ஒவ்வொரு கோட்லேயும் நமக்கு ஹைபில்ட் ஆகிறத விட
இதோட ஹை பில்ட்னஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஹை பில்டுனால என்ன சௌகரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு பெயிண்ட் பண்ணும் பொழுது அதுக்கான டென்சிட்டி வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதோட டென்சிட்டி வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கிறதுனால வாட்டர் ரெப்பலண்ட்டாக வேலை செய்யும். வாட்டர் ரெப்பலண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு தரையில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணியை இஞ்சும், அதாவது உறிஞ்சும், கொஞ்சம் அப்சார்ப் பண்ணிக்கும். ஆனால் இதில் தாமரைப்பூ இதெல்லாம் தண்ணி போட்ட மாதிரி போட்டால் நிற்கும். ஸோ விச் மீன்ஸ் நம்மளுடைய தண்ணி, மழை அடிக்கிற தண்ணி வந்து 100% வாட்டத்துக்கு போய் வெளியில் வந்துடும். ஸோ உள்ளே கொஞ்சம் கூட போகாது. அப்போது நம்ம கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோர் வந்து 100% சேஃப்டியாக இருக்கும். அதுதான் இதோடைய ஒர்க்கு. இப்போ இந்த ஃபைனல் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25% வந்து ஃப்ளோர் ஃபுல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கைஸ், முடிஞ்சு போச்சு. இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் 600 ஸ்கொயர் ஃபீட்டு மட்டும் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும்னாக்கா டிஎம் பண்ணுங்கள். உங்களுடைய ஊர், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச உங்கள் நம்பரையும் எனக்கு போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.